இந்த ஸ்வீட்டை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வயசானவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. பாதாம் ஒரு கப் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ராகி மாவையும் வறுத்து வாசனை நல்லா வர வரைக்கும் வறுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1 கப் வெல்லம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வைங்க. பாதாமை மிக்சியில் அரைச்ச ராகி மாவோடு சேர்த்துக்கலாம். அதோட 1 கப் வேர்க்கடலையும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அம்புட்டு ருசியாக இருக்குங்க. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் நல்லா கலந்து கொடுங்க. வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து ஒன்றா வந்ததுக்கப்புறம் உருண்டைகளை உருட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.